ஹனஃபி மதுஹபில் ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா, தொழுது கொண்டிருக்கிற சமயத்தில் 2வது ரக்காத்தில், அதாவது 4 ரக்காத்து 3 ரக்காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழுகையில் 2வது ரக்காத்தில் அத்தஹியாத் ஓதிட்டு எந்திரிச்சிடணும் இல்லையா? துஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, 2வது ரக்காத்தில் என்ன ஓதணும்? அத்தஹியாத் ஓதிட்டு என்ன செஞ்சிருவோம்? தரூத் இப்ராஹிம்ங்கிறது கடைசி இருப்பில் தான் ஓதுவோம், 2வது ரக்காத்தில் ஓத மாட்டோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் மார்க்க சட்டம் எழுதி இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் 4 ரக்காத்துகள் 3 ரக்காத்துகள் கொண்ட தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தரூத் இப்ராஹிமை, அந்த ஸலவாத்தை 2வது ரக்காத்தில் ஓதக்கூடாது. அத்தஹியாத்து முடிஞ்சவொன்னா 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சிடணும், அதான் சட்டம். ஆனால் ஒருவர் மறந்து அல்லாஹும்ம சல்லி அலான்னு ஓத ஆரம்பிச்சிடறாருன்னா, அல்லாஹும்ம சல்லி அலான்னு சொல்கிற வரைக்கும் தப்பு இல்லை. சல்லி அலான்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு, ஐயோ நாம் 2 தான் முடிச்சிருக்கிறோம், இனி 3வது ரக்காத்துக்கு எந்திரிக்கணும்னு அவர் எந்திரிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லிட்டாருன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாருன்னா, அவர் 3வது ரக்காத்தில் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சஜிதா சஹ்வு செய்யணும். இது ஹனஃபி மதுஹபில் சொல்லப்பட்டிருக்கிற மார்க்க சட்டம். சஜிதா சஹ்வு செய்யணும், மறதிக்கான சஹ்வு செய்யணும், சஜிதா செய்யணும். இந்த சட்டத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி இருக்க, ஒரு நாள் கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நுஅமான் இப்னு சாபித்தை, அபூ ஹனீஃபாவை, அவங்களுடைய அசல் பேர் நுஅமான் இப்னு சாபித். அவங்க சொல்லுவாங்க, ஏன் அபூ ஹனீஃபா, அத்தாஹியாத்தில் என்னுடைய பெயர் ஒருவர் உச்சரித்து விட்டால் சஜிதா சஹ்வு செய்யணும்னு நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்களாமே. என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படாத வரைக்கும் அவர் எந்திரிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உச்சரித்து விட்டால் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் சஜிதா சஹ்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஃபிக்ஹ் சட்டங்களில் எழுதியிருக்கிறீர்களாமே. என் பெயர் உச்சரித்ததற்காக வேண்டி சஜிதா சஹ்வு செய்யன்மான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நாயகமே, உங்கள் பெயரை அவன் மறந்து உச்சரித்திருக்கிறான், அதனால அவன் சஜிதா சஹ்வு செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க. ஞாபகம் இருந்துருச்சுன்னா அல்லாஹும்ம சல்லி அலான்னு ஓதி இருக்கவே மாட்டான். 3வது ரக்காத்துக்கு என்ன செஞ்சிருப்பான்? எழுந்திருப்பான், கண்டிப்பாக அவன் எந்திரிச்சிருப்பான். சஜிதா சஹ்வுக்கான எந்த தேவையும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அப்துஹு ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்ட்டு ஓதும்போது உங்களுடைய பெயரை உங்களுடைய நினைவில்லாமல் மறந்த நிலையில் உச்சரிப்பது என்பது அது சரியில்லை நாயகமே. அதனால சஜிதா சஹ்வை நான் என்ன செஞ்சேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மனாமிலே துஆ செய்தார்கள் என்பது வரலாறு.